ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நேற்று இந்த எங்கே நிப்பாடி இருந்தோம்? இந்த இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? யா, எனி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதை பற்றி? இதை பற்றி ஒரு குவிஸ் வச்சா எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்களா? லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் பார்த்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்போம். சரி, இப்போ வந்து இது வந்து ரிகர்சிவ் சொல்யூஷன். ஓகே, ஸோ இது வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணதுனால இது வந்து ரிகர்சிவ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இங்கே ஃபாலோ அப் கொஸ்டின் ஒன்று இருக்கு இங்கே ஆக்சுவலா. ஸோ ரிகர்சிவ் சொல்யூஷன் இஸ் ட்ரிவியல், குட் யூ டூ இட் இட்ரேட்டிவ்லின்னு சொல்லி. ஸோ ஜென்ரலா லைக் இதோட இதோட இட்ரேட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னா பேசிக்கலி லைக் இதர் ஃபார் லூப் யூஸ் பண்ணியோ வைல் லூப் யூஸ் பண்ணியோ லைக் சால்வ் பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் தி ரிகர்சிவ் அப்ரோச். ஓகே, ஸோ அதான் இட்ரேட்டிவ் அப்ரோச். அந்த ஸோ இன்னொரு வெறும் வெறும் சும்மா ட்ரீயை ட்ராவர்ஸ் பண்றது யூசிங் இட்ரேஷன் இட்ஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட். ஓகே, பட் ஸ்பெசிஃபிக்கலா இன்ஆர்டர் ட்ராவர்சல் பண்றது வந்து கொஞ்சம் கோட் வந்து கொஞ்சம் லைக் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆக்சுவலா மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஸோ ஐ வுடன்ட் ரியலி சஜஸ்ட், பட் பர்டிகுலரா லைக் ஐ டென்ட் ஹியர் எனி ஃப்ரம் எனிபடி லாஸ்ட் இயர் தட் தே ஈவன் காட் எனி பைனரி ட்ரீ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலா. ஸோ நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, யாருக்காவது எதையாவது இன்டர்வியூவில் இந்த பைனரி ட்ரீ ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்ததான்னு சொல்லி. அப்படி இருந்ததுன்னா we can look at the iterative solution. But ஆனால் ஜென்ரலாக ட்ரீயை லைக் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சோ, லைக் இந்த ட்ரீல டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சோ அப்படின்னு ஆர் லைக் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் வில் த சேம் திங் வில் அப்ளை ஃபார் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அஸ் வெல். சர்ச்னா எசென்ஷியலி இங்கே வந்து நம்ம எல்லா வேல்யூஸும் கலெக்ட் பண்ணி ஒரு அரேல ரிட்டர்ன் பண்ணுறோம். இதே வந்து சர்ச் அப்படின்னா எப்படி இருக்கும்னா லைக் ஐ மீன் டு யூ லைக் ஃபைண்ட் அ ஸ்பெசிஃபிக் வேல்யூ இன் திஸ் ட்ரீ அப்படின்னு இருக்கலாம். ஸோ அது வந்து இங்கே மட்டும் இல்லை, கிராஃப் தியரின்னு ஒரு ரிலேட்டட் நம்ம கிராஃப் தியரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்போ அதுலேயும் யூஸ் ஆகும். ஸோ அதனால அந்த ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இட்ரேட்டிவ் அப்ரோச்சில் லைக் இந்த போத் டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சலுக்கு ட்ரவர்சலும் பண்ணலாம், அல்லது பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சலும் பண்ணலாம். ரைட், ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சல், அந்த அப்புறம் இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சல், ஆர் another name for this is level order traversal. லெவல் ஆர்டர் ட்ரவர்சல்னா லைக் ஒவ்வொரு லெவலா ட்ரவர்ஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் லெவல், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க லெவல்ல ஒவ்வொரு வேல்யூஸும் ஒவ்வொரு நோட்ஸும் அப்படி ஒவ்வொரு லெவலா பார்க்கறது ஐதர் பிரெட் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சல் ஆர் லெவல் ஆர்டர் ட்ரவர்சல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைக் இங்க வந்து லைக் டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சல் பார்ப்போம். அதுதான் வந்து லைக் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து we will need to use a ACT data structure அந்த ட்ரவர்ஸ் இன் ஜெனரல். ஸோ ஸ்டாக்ல பைத்தான்ல ஸ்டாக்னு ஒன்றும் தனி கிளாஸ் கிடையாது. ஸோ பட் லிஸ்டே வந்து ஸ்டாக் மாதிரி ஸ்டாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் சிம்பிளி கிரியேட்டிங் அ லிஸ்ட் அண்ட் அதில் ரூட் ஆட் பண்ணிடுறோம் பை இனிஷியலாக ரூட் மட்டும் இருக்கும் அதில்.
அதுக்கப்புறம் while stack. So essentially this is saying while stack is not empty. அதான் இதோட லைக் அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ while stackனா அப்படின்னா while stack is not empty அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சுன்னா பேசிக்கலி இட் ஒன்ட் கோ இன் திஸ் while loop. ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டாக்ல லைக் டாப்ல இருக்க நோட ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பாப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாப் மெத்தட் pop method will both give the top of the stack. So top of the stack na listல கடைசில இருக்க element. Okay, so listல last add பண்ண element. So stack na எப்போ அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், last in first out இல்லையா. ஸோ எது லாஸ்ட் ஸ்டாக்ல ஆட் பண்ண நோடோ அதை ரிட்ரீவ் பண்ணிடும், அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்னும் பண்ணிடும் இந்த பாப் மெத்தட். ஓகே, ஸோ தென் we do okay if the node is not empty, if the node is not none, then we go further in. அப்புறம் இங்க இப்போ வந்து வெறுமனே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ஃபுல் லெவல் ஆர்டர் சாரி இன் ஆர்டர் ட்ராவர்சல் பண்ண போறது இல்லை ஆக்சுவலா. ஸோ இங்க சிம்பிளி நான் இங்க பிரிண்ட் பண்ண போறேன் இந்த வேல்யூஸை. அதுக்கப்புறம் இந்த ட்ராவர்ஸ் கண்டினியூஸ் லைக் அடுத்த ஸ்டெப் அடுத்த ட்ராவர்ஸ் பண்றதுக்கு ஐ எம் கோயிங் டு அப்பெண்ட் நோடோட ரைட் and then left values, left nodes. Okay, yeah, so இதுதான் பேசிக் டெம்ப்ளேட் ஆக்சுவலா இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சலுக்கு. ஸோ நாம இங்க பார்த்தோம் லைக் ஜென்ரலா லைக் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூட்டோட வேல்யூ அதுக்கப்புறம் ரைட்டோட வேல்யூ பண்றது தான் இன்னோட ட்ராவர்சல். பட் ஆனா இங்க சிம்பிளா அந்த மாதிரி மாத்தி போட முடியாது ஆக்சுவலா இந்த இட்ரேட்டிவ் பண்ணும்போது. ஓகே, ஸோ அது ஏன்னு வாக் த்ரூ பண்ணும்போது பார்ப்போம் ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்லேயே வாக் த்ரூ பண்ணுவோமே. ஸோ இதோட லைக் இன்னோட ட்ராவர்சல் பண்ணா லைக் இந்த மாதிரி வேல்யூஸ் வரணும் 1 3 2ன்னு சொல்லி. ஆனால் இங்கே நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட்டோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ரைட் ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா லெஃப்ட் ஆட் பண்ணுறோம், ரைட். ஸோ அது ஏன்னா ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணும்போது எது டாப்ல இருக்கோ அதுதானே ஃபர்ஸ்ட் பாப் ஆகும். ஸோ அதனால லெஃப்ட் நோடு தான் ஃபர்ஸ்ட் பாப் ஆகும். ஸோ அதனால சரி இப்போ இதை வாக் த்ரூ பண்ணி பார்ப்போம், அது லைக் கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ ஸ்டாக் இனிஷியலா ஓகே இந்த 1 நோட் இருக்கு. ஓகே, ஸோ நான் இங்கே 1 மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபுல் அந்த ரூட் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த நோடு ரூட் நோடு which will contain the references. அதனால I'm just representing that by just simply as 1. ஓகே, இப்போ இங்க வந்தாச்சு while stack. ஸோ stack is not empty, அதனால உள்ள போறோம். ஸோ இங்க stack pop ஆயிடுச்சு. ஸோ node will be equal to now node is equal to 1 on just that object. Okay, so and then stack will become empty because pop பண்ணிட்டோம். So now we check is node node like valid. Yeah, it's a valid node. Then we print that value which is 1. So 1 print ஆயிடும். இங்கே அந்த print values கார்டு வச்சுக்கிறேன் இங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏசிசிடி பிளேஸ்மெண்ட் அண்ட் அப்படின்னு யாரோ ஜாயின் பண்ணது, அது வந்து ஹைசன்த் மேடம் தானே?
எஸ் சார், மேம் தான் சார். அவங்க இப்ப லிங்க் கேட்டிருந்தாங்க. ஷேர் பண்ணியிருந்தேன் சார். அவங்க தான் ஜாயின் பண்றாங்க. நான் தான். Like, I couldn't யாரோ join in. வேற யாரோ I was not able. ரெண்டால ட்ரை பண்ணேன். I couldn't come in, so then now okay I got the link again and I joined it. Okay. Hope all is well, Shashi. okay How are no things going? நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மீன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லணும். நான் என்ன சொல்றது, அவங்க அவங்களுக்கு நல்லா புரியுதா, அவங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தானே தெரியும். Practice பண்ணணும். ஆமா. That is true. Okay. Okay, Shashi. மோர் இம்பார்ட்டன்ட்லி sir. அவங்க அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றாங்களா அவங்க அப்படிங்கிறது ரியலி அப் டு தெம். நான் கேட்ட வரைக்கும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ப்ராக்டிஸ் டைம் இஸ் ஷார்ட் ஆக்சுவலா பிஃபோர் அந்த இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஹோப்ஃபுல்லி எல்லாரும் என்ன ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றீங்களா? எஸ் சார் நோ போடுங்கப்பா. ஒன்னுத்தி காணோம். அத வருது. Some students are really working out, so they will see the benefits in the exam and only then the others will start doing it. ஓகே, ஓரளவுக்கு எல்லாரும் பண்றாங்க தோணுது. ஓகே, தட்ஸ் குட். ஸோ இப்போ the problem, then we'll go back to the problem. இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட் இப்போ நவ் ஸ்டாக்ல ரைட் நோட் ஆட் பண்ண போகிறோம். இந்த நோட் டாட் ரைட்டில் நோட் டாட் ரைட். ஸோ இந்த கரண்ட் நோடோட ரைட் வந்து 2 இல்லையா? ஸோ வி ஆட் தட். அதுக்கப்புறம் நோடோட லெஃப்ட் இந்த நோடோட லெஃப்டில் ஆக்சுவலாக தேர் இஸ் நத்திங். ஸோ நன்னுங்கிற வேல்யூ ஆட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் தென் தி இட்ரேஷன் continues. Now we go back to the beginning while stack is still not empty. அதனால இங்கே வந்தாச்சு. ஸோ நவ் நோடோட டாப் பாப் ஆகிடும். ரைட், ஸோ டாப் வேல்யூனா லாஸ்ட் இருக்கிற என்ட்ரி இந்த அரேல. ஸோ அது பாப் ஆகிடும். அதை பாப் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் நன். ஸோ அதை இந்த மாதிரி நன் வருங்கிறதுனால தான் இந்த இஃப் கண்டிஷனே இங்கே இருக்கு. ஓகே, ஸோ சில நோட்ஸ் நன்னாக இருக்கும். ஸோ அதனால இந்த இப்போ இஃப் நன்னுன்னா இது பேசிக்கலி அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாது. ஸோ தென் சிம்பிளி வி கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். இப்போ தென் அகெயின் ஸ்டாக் இஸ் நாட் எம்டி, அதனால கரண்ட் டாப் வில் கெட் பாப்ட் அவுட் விச் இஸ் 2. ஸோ இந்த 2 இங்கே ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. So this node is valid. Now 2 will get printed. And then node dot write in the right in the 2 node order right node which is none, I'll get added first, and then the left node will get added which is 3. And then we continue again. So now the now the pop will pop out 3. Then this node is valid. So now the 3 value will get printed. Then இதோட right node and left nodes ரெண்டும் add ஆகும், which are both none. இந்த 3 நோடுக்கு எந்த சில்ட்ரனும் இல்லை இங்கே, அதனால நன்னு பாப் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் இட்ரேஷனில் திஸ் வில் பி ஃபர்ஸ்ட் இந்த நன். ஓகே, இங்கே நன் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரிண்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் மறுபடி நெக்ஸ்ட் இட்ரேஷனில் இந்த நன் பாப் ஆகிடும். நோட் ரிமைன்ஸ் நன். ஸோ அதனால தென் வி கண்டினியூ. நெக்ஸ்ட் இட்ரேஷனில் இந்த நோட் பாப் ஆகிடும், அதுவும் நன். ஸோ அதனால அதுக்கடுத்த இட்ரேஷனில் இந்த ஒயில் லூப் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இப்போ ஸ்டாக் இஸ் எம்டி இல்லையா, இங்கே ஸ்டாக்ல எதுவுமே இல்லை என்ட்ரிஸ், அதனால இல் சிம்பிளி கம் அவுட். ஸோ ஓவரால் இல் பி ஜஸ்ட் பிரிண்டிங் 1 2 3. ஓகே, ஸோ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே 1 2 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் தீஸ் வேல்யூஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் இங்கே வேல்யூஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை இனிஷியலைஸ் பண்ணிடலாம் எம்டி லிஸ்ட்டாக.
அதுக்கப்புறம் இதை வேல்யூ ஸ்டார்ட் அப்பெண்ட் அப்படி பண்ணிட்டு தென் இன் தி எண்ட் print values அப்படின்னு போட்டுப்போம். ஸோ இங்கே 1 2 3ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி கரெக்ட் ஆன்சர் கிடையாது, ரைட்? த ஆன்சர் வி நீட் இஸ் 1 3 2. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லைக் சிம்பிளி ப்ரீ ஆர்டர் ட்ரவர்சல் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் யா விச் இஸ் த ஒன் தட் யூல் பி மோஸ்ட்லி யூஸிங். இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் லைக் இந்த இன்ஆர்டர் ட்ரவர்சல் இஸ் பர்டிகுலர்லி லைக் ஸ்லைட்லி மோர் காம்ப்ளிகேட்டட், அதனால அது கேட்டிருக்காங்க. But yeah, நீங்க anyway you know how to do this in recursive method, which is like simply what maybe 5 line code பார்த்தோம். அவ்வளோதானே அது. இங்கே 1 2 6 லைன் கோட். இந்த கோட் தெரிஞ்சிருந்தா போதும் ஆக்சுவலாக. மீன் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேளுங்க, யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி பைனரி ட்ரீல பர்டிகுலராக இட்ரேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்களா இன்டர்வியூவில் அப்படி சொல்லி. ஓகே, இப்போ அப்படின்னா நம்ம இது இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது கொஞ்சம் ஏன்னா வந்து எனக்கே ஞாபகம் இருக்காது அது எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு எசென்ஷியலி மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் ரியலி நாட் அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணுற மாதிரி யூஸ்வலாக டெஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூஸில். லைக் உங்களோட லாஜிக் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ் இது தான் மெயினாக டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் லைக் your familiarity with all these data structures, and then ability to analyze the problem and come up with a solution. இதுதான் மெயினாக இன்டர்வியூஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா இன்னும் இதை பற்றி? ஸோ இந்த இட்ரேட்டிவ் அப்ரோச் லைக் அன்னைக்கு சொன்ன மாதிரி லைக் ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் கோடில் லைக் யூ வில் பி ட்ரைங் டு அவாய்ட் the recursive approaches. Production code la generally you like அந்த call stack problem சொன்னேன் இல்லையா, the stack overflow problem, அதனால you will want to avoid the recursive solution. So interview scenarios la okay, but and also depending on like the kind of problem you're solving at work, I mean sometimes in some cases recursive may also be okay, but அதனால ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி ரிகர்சிவ் அப்ரோச், இட்ரேட்டிவ் அப்ரோச். அண்ட் ஸோ நீங்கள் ஒர்க்கில் கோட் பண்ணும்போது பை டிஃபால்ட் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட்ரேட்டிவ் அப்ரோச் அண்ட் அவாய்ட் ரிகர்சிவ் அப்ரோச் as much as possible. ஓகே, unless if necessary. ஏன்னா அதுக்கு சாலிட் ரீசன்ஸ் இருக்கு இந்த ரிகர்சிவ் அப்ரோச்சஸ் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக. ஏன்னா வந்து அந்த கால் ஸ்டாக்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். லைக் இஃப் த ட்ரீ இஸ் லைக் டூ டீப், 1000 நோட்ஸுக்கு மேலே டெப்த் இருந்ததுன்னா தென் அந்த ப்ரோக்ராம் ஃபெயில் ஆகிடும். ஓகே, ரிகர்சிவ் அப்ரோச் இருந்ததுன்னா. ஓகே, இன் பைத்தான். ஓகே, மற்ற லாங்குவேஜஸில் அந்த கால் ஸ்டாக்கோட டிஃபால்ட் சைஸ் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. லைக் மேபி அதர் லாங்குவேஜஸ் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். பட் பைத்தானில் பை டிஃபால்ட் 1000. அதை செக் பண்ணி பார்த்துருவோமே ஆக்சுவலாக. Python's default recursion limit is 1000. இதை சேஞ்ச் பண்ணலாம் ஆக்சுவலாக, லைக் டிஃபால்ட் லிமிட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஐ திங்க் அது வந்து அந்த பைத்தான் என்வாயன்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. பட் ஜஸ்ட் சம்திங் டு பி அவேர் ஆஃப். ஓகே, சரி. இப்போ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போவோம். ஸ்டாப் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங்க.